கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய ஜனங்களாய் நாம் ஒன்றிணைந்து நம்முடைய தேவனை உயர்த்த, அவரை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். அவருடைய பிரசன்னம் நம்மை தொட்டது, அவருடைய பிரசன்னம் நம்மை குணமாக்கி இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் நம்மை பலவானாய் மாற்றி இருக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். நம்முடைய இருதயங்களை நாம் திறந்து கொடுப்போம். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 32:4. அவர் கன்மலை, அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர், அவர் நீதியும் செம்மையும் ஆனவர். கை உயர்த்தி சொல்லலாமா? அவர் கன்மலை, அவருடைய கிரியைகள் எல்லாம் உத்தமம், அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானது, அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் நீதியும் செம்மையுமானவர். அவரே நம்முடைய கன்மலை. அந்த கன்மலையானவர் உறுதியானவர், அசைக்கப்பட முடியாதவர், நம்பத்தக்க நல்ல கன்மலை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நம்முடைய பாதையிலே இடையூறுகளை ஏற்படுத்துகிற, தடைகளை ஏற்படுத்துகிற எத்தனை பெரிய கன்மலைகள் வந்தாலும் அத்தனை கன்மலைகளையும் உடைத்தெறிபவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறவங்களாம் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. யோசேப்பை இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கன்மலையாக மாற்றினார். நம்மையும் கன்மலையாக மாற்றுபவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கன்மலை கிரியை செய்யும் போது, அதை நாம் தியானித்தோம் கடந்த நாட்களில். இந்த கன்மலை கிரியை செய்யும் பொழுது அவருடைய கிரியைகளை குறித்து பார்த்து, அவருடைய கிரியைகள் மிக 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 உத்தமமானது, அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவருடைய வழிகள் எப்பவுமே நியாயம்தான். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. அவருடைய வழிகள் எப்பவும் எல்லா சூழ்நிலைகளிலும் நியாயமானதுதான். அநியாயம் என்பதே என் தேவனிடத்தில் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்றேன். நல்ல கையை உயர்த்தி, ஆண்டவரே உம்மிடத்துல அநியாயமே கிடையாது, நீ நியாயம் செய்கிற ஒரு தேவன். பாதை ஆரம்பிக்கும் போது நமக்கு புரியாது, பாதையின் இடையிலே போகும்போதும் மத்தியிலே போகும்போதும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதான சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி தெரியும் என்று சொன்னால், தேவன் நமக்கு செய்கிற காரியம் அநியாயமாய் இருப்பதை போல நமக்கு தெரியும். ஆனால் பாதையை கடந்து முடிக்கும் போது நிச்சயமாய் சொல்லுவோம், அவருடைய வழிகள் என் விஷயத்தில் நியாயமானதுதான் என்று சொல்லி எல்லாரையும் கர்த்தர் சொல்ல வைப்பார். அல்லேலூயா. அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போமானால், அந்த கன்மலையாகிய தேவன், அவர் செய்யக்கூடிய கிரியைகள், தேவன் நமக்காக காண்பிக்கும் பாதை, இவை இரண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்கிறார் என்பதை சொல்லுகிறது. இரண்டாவது பகுதியிலே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அந்த வேத வசனத்தினுடைய 2வது பகுதி சொல்லுகிறது. ஆண்டவருடைய கிரியைகள் எப்பொழுதுமே ஆசீர்வாதமானது. ஆண்டவருடைய பாதைகள் எல்லாம் எப்பொழுதும் நன்மையானவைகள். அல்லேலூயா. அது எப்பொழுதும் ஆசீர்வாதமாய் இருக்கும். நாம் அவைகளை அனுபவிக்கிறோம், அவைகளிலே நடக்கிறோம். அப்படி சொல்றவங்க கை உயர்த்தி, ஆண்டவரே அந்த பாதையில நான் நடக்கிறேன், அந்த பாதையில நீர் வைத்திருக்கிற காரியத்தை நான் அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய வழியை நம்மாலே உண்டாக்க முடியாது, அவரால் தான் வழியை உண்டாக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்மில் கிரியை செய்தால் ஒழிய நம்மால் பாதையை ஏற்படுத்த முடியாது. ஆனால் அடுத்த பகுதியில் அவர் யார் என்று சொல்லி
சொல்ல காரணம், அவருடைய பாதையை நீங்களும் நானும் அனுபவிப்பதை பார்க்கிலும், அவருடைய வல்லமையை ருசிப்பதை பார்க்கிலும் மிகவும் முக்கியமானது அவரையும் அவருடைய சுவாபத்தை வெளிப்படுத்துகிறது. அது ஏன் அது சொல்லுகிறேன்னா, அவருடைய வழிகளும் அவருடைய கிரியைகளும் அவர் யார் என்பதை உங்களுக்கு எனக்கும் காண்பிக்கிறது. அல்லேலூயா. அவருடைய இயல்புதான் அவருடைய கிரியை எப்படி இருக்கும், அவருடைய பாதை எப்படி இருக்கும் என்று சொல்லி நமக்கு காண்பிக்கிறது. வாசிங்களேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அவனுடைய பாதை எல்லாம் கொள்ளைதான். சாத்தானுடைய பிசாசுடைய பாதை கொள்ளைதான். ஏனென்றால் அவனுக்கு பேர் என்ன? திருடன். அவனுக்கு பேர் என்ன? திருடன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்னுக்கும் அவன் வரமாட்டான். ஆனா இவருடைய பாதையிலே ஜீவன் உண்டு. இவருடைய பாதையிலே பரிபூரணமான ஜீவன் உண்டு. ஏன்? இவர்தான் நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இங்கே சொல்லி இருப்பது, என்னுடைய வழியை அனுபவிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என்னுடைய கிரியை தேவைப்படுகிறது என்று நம்புகிற விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், என்னுடைய சுவாபத்தை நீ கொஞ்சம் வாஞ்சிப்பாயாக. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, ஆண்டவருடைய சுவாபத்தை கொஞ்சம் வாஞ்சிக்கும்படியாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே விரும்புகிறார். ஆண்டவருடைய பெயர்களிலே 3 பெயர்களை மோசே உயர்த்தி பாடுவதை இந்த வேத வசன பகுதியிலே நம்மாலே பார்க்க முடியும். 3 பெயர்களை சொல்லி மோசே இந்த பகுதியிலே பாடுகிறான். எதற்காக பாடுகிறான்? ஏன் அந்த பெயரிலே ஆண்டவர் இருக்கிறார்? அவருக்கு வேறு பெயர்கள் இருந்தால் என்ன? ஏன் அந்த பெயர்களை மோசே எடுத்துக்கொண்டு பாடுகிறான் என்று சொல்லி நமக்கு தெரியும் போது, நமக்கு புரியும் போது, இந்த தேவன் என்னிலும் அந்த கிரியையை, அந்த வேலையை செய்ய அவர் எதிர்பார்க்கிறார் என்பது நமக்கு இந்த காலை வேளையிலே புரியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெயர்களிலே முதல் பெயர் உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனம். மோசே பாடுகிற முதல் பெயர் பாருங்க. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம். போதும், அவர் நியாய கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். முதலாவது அவன் ஆண்டவருக்கு கொடுத்து பாடுகிற முதல் பெயர் சத்தியமுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த தேவன் சத்தியமுள்ள தேவன். இன்னொன்றையும் சேர்த்து மோசே சொல்லுகிறார், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். உண்மையா இருந்தால் அதை நம்புறவங்க, அவர் நியாயக்கேடு இல்லாத தேவன் சொல்லுகிறவங்க ஆமென் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் அவர் நமக்கு அநியாயம் செய்வதை போலத்தான் நம்முடைய சூழ்நிலையிலே தெரியும். நீங்கள் மத்தேயு 20வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு சம்பவம், ஒரு காரியத்தை பார்க்க முடியும். என்னவென்று சொன்னால், பிந்தி வேலைக்கு வந்தவனுக்கு எஜமானன் முதலிலே சம்பளம் கொடுக்கிறார். 1 பணம் கொடுக்கிறார். பிந்தி வந்தவனுக்கு 1 பணத்தை கொடுக்கிறார். முந்தி வந்தவன் நினைக்கிறான், பிந்தி வந்தவனுக்கு 1 பணம் எஜமான் கொடுத்திருக்கிறார், நிச்சயமா எனக்கு என்ன பண்ணுவார், அதிகம் கிடைக்கும், அதிகம் தருவார் என்று சொல்லி அவன் மனதிலே நினைக்கிறான். அவனுடைய அந்த பகுதி வந்த பொழுது சம்பளம் கிடைக்கும் போது
அவனுக்கும் ஒரு பணம் தான் கிடைச்சது. அவனுக்கும் ஒரு பணம் தான் கிடைச்சது. உடனே அது வரைக்கும் அவன் மனதில் நினைச்சான், சொன்னான், நான் யாருன்னா என்னுடைய எஜமானுடைய ஊழியக்காரன், என்னுடைய எஜமானுடைய தோட்டத்திலே நான் வேலை செய்கிறவன் என்று சொல்லி உரிமை, அதுவரைக்கும் உரிமை பாராட்டி கொண்டிருந்த அவன் திடீரென்று கையை நீட்டி சொல்றான், எஜமானனே, நீர் அநியாயம் செய்து விட்டீர், நீர் அநியாயம் செய்து விட்டீர்னு சொல்றான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம நினைக்கிறோம், நான் ஆண்டவருக்கு நான் எவ்வளவு உண்மையா இருக்கிறேன், நான் எவ்வளவு ஜெபம் பண்ணுகிறேன், ஒன்றிலும் நான் தவறுவதே இல்லையே, ஆனா எனக்கு அநியாயம் செய்கிறாரே என்று நினைத்தால் இல்லவே இல்லை. அவர் அநியாயம் செய்யவே இல்லை. நல்ல கவனிங்க, ஒருபோதும் நம் தேவன் நமக்கு அநியாயம் செய்வது இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு நாளும் ஒருபோதும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு அநியாயம் செய்வது இல்லை. ஏன் அப்படி செய்தார் அன்றைக்கு? ஏன் அவனுக்கு அன்றைக்கு ஆண்டவர் அப்படி அநியாயம் செய்தது போல இருந்துச்சுன்னா, எஜமானனை பார்த்து எஜமான் நமக்கு சொல்ல விரும்பினால் ஒரு சான்ஸ் கொடுத்து பேச வச்சா எஜமான் சொல்லுவார், அப்பா, நான் இப்படி செய்ததினால் தான் நீ யாருன்னு உனக்கே தெரிஞ்சது, நான் இப்படி செஞ்சதுனால தான் நீ யாருன்னு உனக்கே என்ன பண்ணுது தெரிந்தது, நீ யார் என்று சொல்லி சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீ யாருன்னு முதல்ல உனக்கு தெரிஞ்சது, நீ யார் என்பது சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்தது. இதை மட்டும் நான் செய்திருக்காவிட்டால் தேவதூதனிலெல்லாம் நீ பெரிய ஆளு, தேவதூதனிலெல்லாம் நீ பெரிய ஆளு, உன்னை போல ஒரு விசுவாசி யாரும் இல்லை என்று சொல்லி நினைப்பாங்க. ஆனா கொஞ்சம் நான் ட்விஸ்ட் பண்ணினதுனால உனக்குள் இருக்கிற பழைய ஆள் வெளியே வந்தான். உனக்குள் இருக்கிற பழைய ஆள். ஏன்னா அது வரைக்கும் பிந்தி வந்தவன் ஒரு பணம் வாங்கின உடனே மனசுக்குள்ள நினைச்சான், நான் எஜமானுடைய ஊழியக்காரன், என் எஜமானுடைய தோட்டத்தில் வேலை செய்கிறேன், அவனை விட எனக்கு என்ன பண்ணுவார், அதிகமாக தருவார். ஆனால் ஒரு பணம், அவனுக்கு ஒரு பணம் கிடைச்ச உடனே பழைய ஆள் வெளியே வந்துட்டான். நீர் அநியாயம் செய்தீர். சில நேரத்தில் நாமளும் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் சொல்கிறோம், ஆண்டவரே, எனக்கு மட்டும்தான் நீர் அநியாயம் செய்யணும், எல்லாம் நான் சரியாக பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், ஒன்றில் கூட நான் தவறுவதில்லை, ஆனால் எனக்கு மட்டும் அநியாயம் போல செய்கிறது. ஆண்டவர் சொல்கிறேன், அப்போ நான் அநியாயம் செய்யலை, நான் மட்டும் உன் வாழ்க்கையில் இப்படி ட்விஸ்ட் பண்ணாது இருந்தால் நீ யாருன்னு உனக்கே தெரிஞ்சிருக்காது. நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்க. ஒன்று உனக்கு தெரியுமா, உனக்கு சம்பளத்தில் அதிகம் உனக்கு கிடைக்கல, ஆனால் உன்னை காண்பித்ததினாலே நீ உன்னை திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அல்லேலூயா. திருந்தினால் மீண்டும் நல்லவனாக இருக்க ஒரு வாய்ப்பை நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தேன். இது மட்டும் நான் செய்யாமல் இருந்திருந்தால் உனக்கு பணம் கிடைச்சிருக்கும், ஆனா உன்னுடைய வாழ்க்கை போயிருக்கும். உன்னுடைய வாழ்க்கை போயிருக்கும். உன்மேல், உங்கள் மேல் அக்கறை உள்ள தேவன் சில நேரத்தில் நம்மை அவர் விரும்பும் நபராக மாற்றுவதற்காக சில நேரத்தில் அநியாயம் போல தெரிகிற சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காண்பிக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரை போல மாற்றுவதற்காக சில வேளைகளில், சில சூழ்நிலைகளில் அநியாயம் போல இருப்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அது அநியாயம் அல்ல, உண்மையிலேயே அவர் நமக்கு செய்கிற நியாயம். அல்லேலூயா. இல்லாவிட்டால் நம்மை நாமே தட்டி கொடுத்து கீழே விழுந்து விடுவோம். நம்மை நாமே தட்டி கொடுத்து என்ன பண்ணுவோம், கீழே விழுந்து விடுவோம். மீட்கப்பட முடியாத ஒரு நிலை வந்திருக்கும். கை உயர்த்தி, ஆண்டவரே, நான் தான்ப்பா உம்மை சரியா புரிந்து கொள்ளவில்லை, நீர் நியாயம் உள்ளவர் தான். 2 மகன்களை ஆசீர்வதிக்க வேண்டும். வலது கையை எப்ராயிம் மேல் வைத்து விட்டான், இடது கையை மனாசே மேல் வைத்து விட்டான். யோசேப்பு பார்த்த உடனே
தவறாக வைக்கிறீர் என்று சொல்லி சரி பண்ண பார்க்கிறார். அப்போது யாக்கோபு சொல்கிறார், இல்லை இல்லை, நான் வேண்டுமென்றே அதை செய்கிறேன். மூத்தவனுக்கு மேன்மையானது வரணும், ஆனால் கிடைக்கவில்லை. அநியாயம் போல தெரிந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்வார், யாக்கோபுக்கு கூட அது தெரியாது. யாக்கோபுக்கு கூட அது தெரியாது. யாக்கோபை செய்ய வைத்த தேவனுக்கு தான் அது தெரியும். ஆண்டவர் பார்க்கிறார், இந்த மனாசே வலதுகைக்கு அவனுக்கு உரிமை உண்டு என்று சொல்லுகிற இந்த மனாசே கொஞ்ச நாட்கள் கழித்து ரூபன், காத் அந்த 2 பேரும் யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கலாம் என்று சுயமாக அவர்கள் தீர்மானிப்பார்கள். இவனும் சேர்ந்து போயிருவான் என்று அன்றே ஆண்டவர் பார்த்தார். பார்த்துவிட்டு இப்படி இடையில் போகிற ஆளுக்கு மிகுதியான ஆசீர்வாதம் கொடுப்பது நியாயமல்ல என்பதை அறிந்து வலதுகையை மாற்றி வைக்கிறார். நமக்கு சில நேரத்தில் தெரியாது ஆண்டவர் ஏன் இப்படி செய்கிறார், ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் கிருபையுள்ள தேவன் அந்த மனாசே கோத்திரத்திலிருந்து ஒரு நியாயாதிபதியை எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அநியாயம் செய்யவே மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க கை உயர்த்தி, அவர் அநியாயம் செய்யவே மாட்டார். அவர் சத்தியம் உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்லி வேதத்தில் எல்லா இடத்திலும் சொல்லப்படவில்லை, சில இடங்களிலே சொல்லி இருக்கிறார். அதை இந்த காலை வேளையிலே சற்று நாம் பார்க்க ஆண்டவர் கிருபை தருவாராக. முதலாவது ஆதியாகமம் 24வது அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 27வது வசனம். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்கிறான். பாருங்க, அவனுக்கு தெரியல எந்த பெண்ணை பார்ப்பது என்று சொல்லி. அப்பொழுது கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான். ஆபிரகாமுக்கு பொருத்தனை வேற கொடுத்துட்டான். வந்து அதை கொடுத்த பொருத்தனையை இவன் என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறான். ஆண்டவர் உடனே அவனுடைய ஜெபத்திற்கு என் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். கொடுத்த உடனே 27வது வசனத்தில் எலேசர் சொல்லுகிறான், இந்த ஆண்டவர் என் எஜமானுக்கு தம்முடைய உண்மையை விளக்கவில்லை, அவர் சத்தியமுள்ள தேவன். ஏன் அந்த இடத்திலே சொல்லுகிறார், என் எஜமான் இந்த ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை. 7 ஆபிரகாம் சொல்லுகிறார், என்னை தெரிந்து கொண்டு அழைத்தவரும் எனக்கு என் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினவரும் வானத்தின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் அவர் தாமே உனக்கு முன்பாக தூதனை அனுப்புவாராக என்று சொல்லி ஒரு முரட்டு விசுவாசத்தை தேவன் மேலே வைத்தான். அல்லேலூயா. அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவன் வைத்தான். அது நடந்த உடனே எலேசர் சொல்லுகிறான், இவர் சத்தியம் உள்ள தேவன். அவர் மேல் வைக்கும் நம்பிக்கை, அவர் மேல் வைக்கும் உறுதி, அவர் மேல் வைக்கும் அசைக்கப்பட முடியாத ஒரு பிடிப்பு, உறுதியை இந்த தேவன் கனப்படுத்துவார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் மேல வைக்கிற உறுதி, அசைக்கப்படாத ஒரு பிடிப்பு, அதை வைக்கும்போது அதை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கனப்படுத்துவார். அல்லேலூயா.
கனப்படுத்துகிற தேவன் மட்டுமல்ல, அதற்கு பிரதிபலனும் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு ஒரு கன்மலை உண்டு. அந்த கன்மலை சத்தியம் உள்ளவர். எது வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைத்தால் இந்த கன்மலை நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். அந்த நம்பிக்கைக்கு பிரதிபலனையும் கர்த்தர் கொடுப்பார். இரண்டாவது பாருங்க, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. பிலதெல்பியா சபைக்கு வெளிப்படுத்தும் போது என்ன சொல்கிறார்? பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும். அல்லேலூயா. ஏன் சத்தியம் உள்ளவர் என்று இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்? 8ஆம் வசனத்தை பாருங்க. உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என்னுடைய நாமத்தை நீ மறுதலிக்கவில்லை, என்னுடைய வசனத்தை நீ விட்டு கொடுக்கவில்லை, நான் கொடுத்த சத்தியத்திலே அவ்வளவு உறுதியாய் இருந்தாய். அப்படி இருந்ததினாலே வேறு எந்த சபைக்கும் சொல்லாமல் முதல்லையே சொல்றாரு, நான் உனக்கு பிரதிபலன் கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. பிரதிபலன் கொடுக்க வந்தபோது சொல்லுகிறார், நான் சத்தியமுள்ள தேவன். இந்த நாளிலும் கர்த்தரை பற்றி கொண்டிருந்து இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு பதிலும் வரல, ஒரு பலனும் வரல என்று சொல்லி அந்த நம்பிக்கைக்கு அந்த சூழ்நிலையில் இருந்தால், ஆனால் உறுதியாக இருந்தால், அந்த நம்பிக்கைக்கு பிரதிபலன் கொடுப்பதற்காக ஒரு ஜீவனுள்ள தேவன் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அந்த கன்மலை சத்தியம் உள்ளவர். அவர் கொடுத்த பதில் என்ன? பிலதெல்பியா சபையை ஆண்டவர் எப்படி கனப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும். சொல்றாரு, உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன். அல்லேலூயா. சத்தியமுள்ள தேவன் ஒருவரும் பூட்டக்கூடாத திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நடத்த விரும்பினால், சத்தியமுள்ள தேவனே அப்படி திறக்க காரணம் என்று என்னவென்று சொன்னால், நீர் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறீர். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறந்த வாசலை எனக்காக வைக்கிறீர் என்று சொன்னால் அதற்கு காரணம் நீர் சத்தியமுள்ள தேவன் என்பதினாலே. இன்னொரு காரியத்தை பாருங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 34:6. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன். மோசே ஆண்டவரிடத்தில் ஒரு தேவையை வைக்கிறான். உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்ற தேவையை ஆண்டவரிடத்திலே மோசே சொல்லுகிறார். அதை கேட்ட உடனே ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, ரொம்ப கஷ்டப்படுறார். ஏன்னா, நான் நீ கேட்டதை கொடுத்தா நீ சாகணும்பா, நீ கேட்டதை நான் கொடுத்தா நீ சாகணும். நான் ஏற்படுத்தின சட்டத்தை நானே உடைக்க வேண்டும். ஒன்றை செய்ய என்னால் முடியாது, இன்னொன்றை செய்ய எனக்கு விருப்பமும் இல்லை. ஆனால்
நீ கேட்டு விட்டாய், என்னால் கொடுக்காமலும் இருக்கவும் எனக்கு விருப்பமில்லை, கஷ்டமாக இருக்கு. ஆனாலும் மோசே, உன் விருப்பத்தை நிறைவேற்ற எப்படியோ ஒரு வழியை நான் உனக்கு வகுக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்தார் என்று சொன்னால், மோசேட்ட சொல்றாரு, நீ அங்கே உட்கார்ந்துரு, என்னுடைய கரத்தினாலே உன்னை நான் என்ன பண்ணுவேன், மூடுவேன். நான் உன்னை கடந்து போகும்போது நானே என்னுடைய பெயரை என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். சொல்லும்போது நான் கடந்து போகும்போது கரத்தை வைத்து மூடுவேன். கடந்து போன பின்பு கரத்தை எடுப்பேன், பின்பக்கத்தை நீ பார்ப்பாய் என்று சொன்ன உடனே மோசே தயாராகிறான். யாத்திராகமம் 33 அதிகாரம் 17 23 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உமக்கு கிருபை கிடைத்தது. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்பு கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையிலே நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன். அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது. கர்த்தர் அவனை ரெடி பண்ணுகிறார். வேறு வழியே இல்லையாப்பா உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற. அடுத்த அதிகாரத்தில் கர்த்தர் குறித்த இடத்திற்கு மோசே வந்து நிற்கிறான். கர்த்தர் கடந்து போகும்போது ஆண்டவரே பெயரை சொல்லுகிறார், நான் கிருபையும் இரக்கமும் மகாதயவும். யாத்திராகமம் 34:6 வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன். நீடிய சாந்தமும் மகாதயையும் உள்ள சத்தியமுள்ள தேவன். அப்ப மோசேக்கு புரிந்து விட்டது. ஆண்டவர் கடந்து போகிறார். 33 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போகும்போது என் தயை கடந்து போகும், என் கிருபை கடக்கும், என் இரக்கம் கடக்கும். ஒன்றை ஆண்டவர் சொல்லவில்லை, ஆனால் இப்ப சொல்றாரு, நான் சத்தியமுள்ள தேவன், நான் உண்மை உள்ள சத்தியமுள்ள தேவன். சத்தத்தை கேட்ட உடனே யாத்திராகமம் 34 அதிகாரம் 8வது வசனம். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, நல்ல கவனிங்க, அவன் தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டான். நடந்ததை சொல்கிறேன். கையை வைத்து மறைத்து கையை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா.
நானே கீழே விழுந்துடுறேன், நானே என்னை மறைத்து கொள்ளுகிறேன். அவன் தரையில் விழுந்து முகத்தை மறைத்த உடனே யாத்திராகமம் 34 அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆண்டவர் சொல்றார், அப்பா நீ என்னுடைய மகிமையை பார்க்க விரும்பினாய், அது உன்னுடைய ஆசை. என்னுடைய மகிமையை பார்க்கணும் நீ விரும்பின, அது உன்னோட ஆசைப்பா. ஆனால் உன்னை குறித்து எனக்கு ஒரு ஆசை இருக்கு. உன்னை குறித்து எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன தெரியுமா? நீ ஒரு ஆள் என்னை பார்ப்பதை விட, என் மகிமையை பார்ப்பதை விட, உன் மூலமாக முழு உலகமும் அந்த மகிமையை பார்த்தால் அதுதான்பா என்னுடைய ஆசை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். ஒருவரும் இதுவரை கேட்டதும் ஒருவரும் கண்டிராததுமான உன் மூலமாக அந்த காரியத்தை ஏற்படுத்துவேன் என்று சொன்னார். எப்ப சொன்னார்? சத்தியமுள்ள தேவன் என் விருப்பத்தை ஒருவேளை அங்கீகரிக்கலாம், ஆனால் கொடுக்கும்போது அவருடைய விருப்பத்தை தருவாரே ஒழிய என் விருப்பத்தை அல்ல. அல்லேலூயா. என் விருப்பத்தை காட்டிலும் அவருடைய விருப்பம் மிக மேலானது, மேன்மையானது. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, உங்க விருப்பத்தை காட்டிலும், உங்க ஆசையை காட்டிலும் அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம் மேலானது, மேலானது. எல்லாரும் கை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையை பார்ப்பதை விட என்னுடைய வாழ்க்கையின் மூலம் இந்த தேசம், இந்த மாநிலம், நான் வாழ்கிற பகுதி, ஆண்டவரே உம்முடைய மகிமையை பார்ப்பதற்கு நீர் சித்தம் வைத்திருப்பதினாலே அந்த சித்தத்திற்கு இந்த காலை வேளையிலே என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் பாருங்க, ரோமர் 3 அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 3 அதிகாரம் 4வது வசனம். அப்படி ஆக மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களின் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடைவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. இந்த ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர்களிலே ஒன்று சத்தியபரர். கை உயர்த்தி, சத்தியபரராகிய தேவனே நீர் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கேட்டால் கர்த்தர் சொல்லுவார், சத்தியபரர் என்றால் அவருடைய வார்த்தையிலே அவர் உண்மை உள்ளவர். பிலேயாம் சொல்லுகிறான், பொய் சொல்ல அவர் ஒரு மனிதர் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சத்தியபரர். கர்த்தர் நமக்கு சொன்னதை நிரூபித்து காண்பிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார் வேதத்தில், நாளை காலை இந்நேரத்தில் கோதுமை, வார்கோதுமை இந்த விலைக்கு கிடைக்கும் என்று சொன்னார். 2 ராஜாக்கள் 7 அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 7 அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும்
2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. அடுத்த நாள் காலையில அவருடைய வார்த்தையின் படியே அப்படியே விற்கப்பட செய்தார். இந்த நாளில் காலை வேளையிலும் ஆண்டவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களோடு கூட நேரடியாய் பேசின வேதத்தை, அதாவது நேரடியாக வேதத்திலிருந்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருப்பார். என்னோடு கூட ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி அதை அண்டர்லைன் பண்ணி தேதி கூட நீங்க குறிப்பிட்டு வைத்திருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைக்கு என்னுடைய தேவன் சத்தியம் உள்ளவர். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்க தேதி கூட போட்டிருக்கலாம், ஒருவேளை இதுவரைக்கும் நடக்காம இருக்கலாம். ஆனா வார்த்தைக்கு, கொடுத்த வார்த்தைக்கு, பேசின வார்த்தைக்கு அவர் சத்தியம் உள்ளவர். அவருடைய வார்த்தைக்கு அவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் மோசேயிடம் சொன்னார், விடியற் காலத்தில் தேவ மகிமையை காண்பீர்கள், பாளையத்தை மண்ணா நிரப்பி இருக்கும். எனக்கு ஆச்சரியம், கர்த்தர் முதல் நாள் கொடுத்தார், சரி, எத்தனை நாட்கள் இந்த ஆட்கள் பிரச்சனை பண்ணியிருக்காங்க? எத்தனை நாட்கள் இந்த ஆட்கள் பிரச்சனை பண்ணியிருக்காங்க? ஒரு நாளாவது என் ஆண்டவர் மன்னாவை நிறுத்தவே இல்லை. என சொன்ன வார்த்தைக்கு அவர் சத்தியம் உள்ளவர். பிரச்சனை இவங்க பண்ணாலும் சொன்ன வார்த்தைக்கு அவர் உண்மை உள்ளவராகவே இருந்தார். பிரச்சனையை பண்ணாங்க அல்லது அவருடைய வார்த்தையை கேட்கவில்லை என்பதற்காக அவர் மன்னாவை ஒரு நாள் கூட என்ன பண்ணல, நிறுத்தினல. என்னால் கொடுத்த வார்த்தைக்கு என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். அடுத்து ஒன்று பாருங்க, மத்தேயு 22 அதிகாரம் 16 வசனத்தை 22 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 22 அதிகாரம் 16 வசனமும் 22 வசனம். தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். 22 அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். சிலர் இயேசுவின் இடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், நீர் சத்தியம் உள்ளவராமே, நீர் சத்தியத்தை பற்றி தெளிவாய் பேசுகிறவராமே என்று சொன்ன உடனே சத்தியம் உள்ளவர் தம்மை காண்பிக்கிறார். எப்படி காண்பிக்கிறார்? அவர்கள் சொன்னார்கள், ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் மேல் உறுப்பு யாருடையது என்று சொல்லி கேட்கிறார். அவங்க சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்லி சத்தியம் உள்ளவர் சொன்னார். உடனே என்ன நடந்தது? 22 அதிகாரம் 22 வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். நம்ம ஆண்டவர் இந்த வேத பகுதியில் கொஞ்சம் கண்ணியமா எழுதி வச்சிருக்கிறார், கொஞ்சம் கண்ணியமா எழுதி வச்சு. ஆனா உண்மையில அவமானப்பட்டு தான் அவரை விட்டு போய்விட்டார்கள். உண்மையில அவமானப்பட்டு தான், அங்க ஆச்சரியப்பட்டு கொஞ்சம் கண்ணியமா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆனா உண்மையிலே அவர்கள் அவமானப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள். அவருக்கு கண்ணி விரிக்க வந்தவர்கள் சத்தியம் உள்ளவரோ அகப்படாமல் அகப்பட வைக்க நினைத்தவர்களையே அகப்பட வைத்தார். அல்லேலூயா. இதுவரை இவரை எப்படியாவது மாட்டி வைக்கலாம் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் அவர் மாட்டல, அவர்களை மாற்றும்படி என் கர்த்தர் செய்தார். சத்தியமுள்ள தேவன் விரோதிகளை மேற்கொண்டார். தேவனுடைய சத்துருக்களை சத்தியம் உள்ளவர் அதாவது தேவனுடைய பிள்ளை இருக்கு, சத்தியம் உள்ளவருக்கு உண்மையா இருக்கிறாங்க, அவர்களை வீழ்த்துவதற்கு, அவர்களை அகப்பட வைப்பதற்கு, அவர்களை தலைகுனிய வைப்பதற்கு சத்துருவானவன் எத்தனிக்கும் போது
அவரை வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் வெட்கப்படவில்லை. இந்த சத்தியம் உள்ளவரை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு சத்துரு சிக்க வைக்கணும், மாட்ட வைக்கணும், தலகுனிய வைக்கணும் என்று சொல்லி திட்டம் தீட்டி வரும்போது அகப்பட வைக்க வந்தானே அவனையே கர்த்தர் அகப்பட வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய அல்லது உங்கள் வாழ்க்கையில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பிரச்சனைகளிலே கண்ணிகளிலே சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் சத்துருவானவன் தந்திரமாக நுழைவான் என்றால், சத்தியமுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். ஞானமாய் நடக்க கர்த்தர் கிருபை தருவார். தெளிவாய் உத்தரவு சொல்ல கர்த்தர் ஒரு கிருபை தருவார். கண்ணி தெரித்து போக செய்வார். கண்ணி வைத்தவர்கள் அந்த கண்ணியிலே மாட்டிக்கொள்ள இந்த கர்த்தர் செய்வார். ஏனென்று சொன்னால் இவர் சத்தியமுள்ளவர். இவர் சத்தியமுள்ளவர். சொன்ன தம்முடைய வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நேரமாயிட்டு எல்லாரும் முழங்காற்படிட்டு இந்த உபாகமம் 32:8 மோசே 3 பெயர்களிலே ஆண்டவருடைய நாமத்தை அவன் பாடுகிறான். முதல் பெயர், அவர் சத்தியமுள்ள தேவன், வார்த்தைக்கு உண்மை உள்ள தேவன். வேதத்தில் அவர் சத்தியமுள்ளவர் என்பதை காண்பிப்பதற்கு ஒரு சில பகுதிகளில் அவர் சத்தியமுள்ளவர் என்பதை அவர் காண்பிக்கிறார். அதை இந்த காலையில் நமக்கும் ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். சத்தியமுள்ளவர், சொன்ன வார்த்தைக்கு உண்மை உள்ளவர். அவர் மாறவே மாட்டார். ஒருவேளை இடையில் நாம் தவறுகிற ஆட்களாக இருந்தாலும், தேவனை வேதனைப்படுத்துகிற ஆட்களாய் இருந்தாலும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சண்டித்தனம் பண்ணி கொண்டிருந்தாலும், சத்தியமுள்ளவர் நமக்கு கொடுத்த வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருந்து இதுவரைக்கும் நடத்தி வருகிறார். இந்த காலை வேளையில் எத்தனை பேர், ஆண்டவரே சத்தியமுள்ளவருக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய விருப்பத்தை தவிர வேறொன்று அல்ல, என் விருப்பம் அல்ல, உங்க விருப்பம் மேலோங்கி இருக்கட்டும், என்னுடைய விருப்பத்தை காட்டிலும் என்னுடைய ஆசையை காட்டிலும் உங்க விருப்பம் மிக மேலானது. உம்முடைய மகிமையை நான் பார்ப்பதை விட என்னுடைய வாழ்க்கையின் மூலம் இந்த தேசம், இந்த மாநிலம், நான் குடியிருக்கிற பகுதி உம்முடைய மகிமையை பார்க்க நீ சித்தம் வைத்திருப்பதினாலே இந்த காலை வேளையிலே என்னையே நான் பலிபீடத்திலே வைக்கிறேன், என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த சத்தியம் உள்ளவர் உங்களுக்கு விரோதமாக சத்துருவானவன் கண்ணி வைத்தாலும் அந்த கண்ணியிலே அவனையே மாட்ட வைப்பார். தந்திரமாக அவன் நுழைவான் என்று சொன்னால் உங்களுக்கு ஞானம் தந்து கத்த நடக்க வைப்பார். தெளிவாய் உத்தரவு சொல்வதற்கு ஒரு கிருபை தருவார். கண்ணியை திரித்து போக செய்வார். அவருக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுங்க. மோசையை போல இந்த தேவன் சத்தியமுள்ள தேவன் என்று நாமும் பாட கர்த்தர் கிருபை தருவாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த உபாகமம் 32:4 ஆண்டவரே உம்மை குறித்து 3 வார்த்தைகளை சொல்லி மோசே பாடுகிறதை குறித்து இன்றைக்கு எங்களோடு கூட பேச நீர் சித்தம் கொண்டீர். உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலே முதலாவது இந்த சத்தியமுள்ள தேவனை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை தந்தீர். வேதத்தில் சத்தியமுள்ள தேவனை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு போதித்திருக்கிறீர். இந்த சத்தியமுள்ள தேவன் வார்த்தைக்கு உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். ஆண்டவர் எங்கள் விருப்பம் அல்ல, உங்கள் விருப்பம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற இந்த காலை வேளையிலே அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக சத்துரு புகுந்து தந்திரமாக எங்களை வீழ்த்த தலைகுனிய வைக்க அவன் நுழையும் போது ஞானமாய் செயல்பட ஒரு கிருபை தருவீர்.
ஞானமாய் பேச உத்தரவு சொல்ல ஒரு கிருபை தருவீர். எங்களுக்கு விரோதமாக வைக்கப்படுகிற கண்ணிகளை தெறிக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறீர். அவர் கரத்தில் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் இவர் சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்லி பாட எங்களுக்கு ஒரு கிருபை தாரும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை, வசனம் கேட்ட பிள்ளைகளை உம்முடைய வசனத்தால், வார்த்தையால் இந்த வாரம் முழுவதும் நிரப்பி நடத்துங்கப்பா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.